பேக் டு அவர் சேனல் மாப்ள மச்சான். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பைக் ஷாப் தான் வந்திருக்கோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வேற ஒரு ஊர்ல போய் பைக் ரிவ்யூ பண்ணுங்க அந்த மாதிரி வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில நிறைய வீடியோஸ் பண்ணோம், அதுக்கடுத்து மதுரை ஒரு டிஸ்ட்ரிக்டா பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னையில பாத்தீங்கன்னா ஓம் சக்தி சாய் அப்படிங்கிற ஒரு செகண்ட் பைக் ஷாப் தான் வந்திருக்கோம். இந்த ஷாப்போட லொகேஷன் எக்ஸாக்ட் டீடைல் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம், கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹைரன் மாடல் பைக்ல இருந்து ப்ரோ பைக்ஸ் எல்லாமே நிறைய பைக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அவைலபிலிட்டியா. என்னென்ன பைக்ஸ் என்னென்ன பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு, இஎம்ஐ ஃபெசிலிட்டி எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க, என்னென்ன மாதிரி ரேஞ்சில் இருக்கு ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத நம்ம ஃபுல் டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா ஷாப்ல ஒர்க் பண்ற பேர் நம்ம அவுட் கேட்கலாம். ஹாய் ப்ரோ, உங்க நேம் சொல்லலாம் வியூவர்ஸ்க்கு. Bro, hi bro. My name Gokul. ஓகே ப்ரோ, ஷாப் எங்க இருக்கு, லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்கு, ஷாப் நேம் என்ன டீடைல் சொல்லுங்க. Bro, நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெல் ஸ்டோர் ப்ரோ. பெல் ஸ்டோர்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேபக் ஸ்டேடியம் இருக்கு. சேபக் ஸ்டேடியம்க்கு இன்கேட் அப்படியே ஆப்போசிட் ப்ரோ. அப்படியே ஆப்போசிட் இருக்கு. ஓகே ப்ரோ, என்ன மாதிரி பைக்ஸ்லாம் பண்றீங்க, என்ன மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க? இஎம்ஐ ஆப்ஷன்ல எப்படி இருக்கு ப்ரோ? நம்ம கிட்ட பைக்னு பாத்தீங்கன்னா வெறும் ஸ்போர்ட்ஸ் பைக் தான் ப்ரோ. இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் கரண்ட்ல இருக்கு. இப்போதைக்கு கரண்ட்ல இருக்கு. நார்மல் பைக் வரும் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ ஸ்டாக் இருக்கு. இஎம்ஐ ஃபெசிலிட்டி உண்டா ப்ரோ உங்ககிட்ட? இருக்கு ப்ரோ. பேங்க் ஃபைனான்ஸ் பண்ணி தரலாம், அதனால பிரைவேட் ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் ப்ரோ. எந்த சரௌண்டிங் அப்படின்னு எதுவும் வச்சிருக்கீங்களா? நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் பண்ணி தரலாம் ப்ரோ. சென்னையில ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங் ப்ரோ நம்ம ஷாப்ல இருந்து. அந்த மாதிரி பண்ணி. ஓகே ப்ரோ, உங்க ஷாப்ல நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாம் வச்சிருக்கீங்க. என்னென்ன ஒரு பிரைஸ் ரேஞ்சில இருக்கு, என்ன மாடல் அப்படிங்கறது கொஞ்சம் வியூவர்ஸ் சொல்லிரலாமா? 1819 ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோ. அது 1819. ஓகே, 2019 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ப்ரோ. 1,80,000 கோட் பண்றேன் ப்ரோ. அது 1,80,000. ஓகே ஓகே. இப்போ நீங்க சொல்ற எல்லா பைக்குமே இந்த ஃபைனான்ஸ் அவைலபிலிட்டி சென்னை சரௌண்டிங்ல பண்ணி கொடுத்துருவீங்க? எல்லா வண்டிக்குமே இருக்கு ப்ரோ. அடுத்து இங்க ஒன்னு இருக்கு, இந்த பைக் என்ன மாடல் ப்ரோ? இது பாத்தீங்கன்னா 2018 மாடல் டியூக் 250 ப்ரோ. இது ஆமா 250ல நம்ம கிட்ட ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஒயிட் வித் பிளாக் இருக்கு, பிளாக் வித் ஆரஞ்சு இருக்கு ப்ரோ. நமக்கு பிளாக் வித் ஆரஞ்சு. ஓகே, பிளாக் வித் ஆரஞ்சும் இருக்கு. ஓகே ப்ரோ, இது என்ன பிரைஸ் ரேஞ்சில கொடுத்துருக்கீங்க? இதுவும் பாத்தீங்கன்னா 180 வரும். சிங்கிள் ஓனர் வேரியன்ட் தான் ப்ரோ இது. ஓகே ப்ரோ, பிரைஸ் சொல்றீங்களா? நீங்க சொல்ற ரேட் தான் ஃபிக்ஸ்ட் ரேட்டா, அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? இல்ல ப்ரோ, கஸ்டமர் வந்தாங்கன்னா அதெல்லாம் நெகோஷியபிள் பண்ணியே கொடுக்கலாம் ப்ரோ. கஸ்டமர் சொல்ற ரேட் ஃபிக்ஸ்ட் கிடையாது. ஃபிக்ஸ்ட் இல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ, அடுத்து ஆர்சி ஒன்னு நிக்கு ப்ரோ. இது என்ன மாடல், என்ன ரேட்? ஆர்சி பாத்தீங்கன்னா ஆர்சில நம்ம கிட்ட ஒரு 5 வண்டி கிட்ட இருக்கு ப்ரோ. சேம் கலர்லயே 5 வண்டி இருக்கு. இதுலயே பிளாக் ஒன்னு வரும். பிளாக்ல ஒரு 7000 கிலோமீட்டர் ஒன்னு வண்டி நம்ம கிட்ட ஒன்னு இருக்கு ப்ரோ. குடோன்ல இருக்கு. வெறும் 7000 தான் ஓடி இருக்கும் வண்டி. இப்போ இந்த பைக் இது என்ன மாடல், என்ன பிரைஸ் கொடுங்க இப்போ இருக்குதுங்க? இப்போ இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2017 மாடல் சிங்கிள் ஓனர் வேரியன்ட் தான் ப்ரோ. சிங்கிள் ஓனர். ஓகே, ஆமா. இது பாத்தீங்கன்னா ஒரு 1,80,000 கோட் பண்றேன். நெகோஷியபிள் தான் ப்ரோ பண்ணி கொடுத்தது. ஆனா வண்டி டாப் கிளாஸ்ல இருக்கும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, இப்போ இன்சூரன்ஸ்லாம் எல்லா நீங்க சொல்ற பைக்லாம் இருக்குமா, இல்லன்னா நீங்க போட்டு தருவீங்களா? ப்ரோ இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருந்தா இன்சூரன்ஸ் கொடுத்துருவோம் ப்ரோ. இப்போ 18 மாடல் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு 5 years இன்சூரன்ஸ் கம்பல்சரி வந்துடும். 18 அக்டோபர்ல இருந்து உங்களுக்கு 5 years இன்சூரன்ஸ் வரும். நீங்க இப்போ லோ பட்ஜெட்ல லோ மாடல் போனீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. இப்போ ஃபினான்ஸ்ன்ற பட்சம் அது அரேஞ்ச் பண்ணி தான் ப்ரோ மேக்ஸிமம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, இப்போ தேவைன்னா நீங்க பண்ணி கொடுக்கலாம். இல்லாத பட்சம் நீங்க பண்ணி கேட்டாங்கன்னா உங்க சைடுல பண்ணி தருவீங்களா? இல்லன்னு சொன்னா எங்க சைடுல இருந்து பண்ணி தருவோம் ப்ரோ. அதுக்கு ஏற்ற பிரைஸ் வரும். அந்த மாதிரி டிஃபரன்ஸ். ஆமா. ஓகே ப்ரோ, நான் இப்போ அதுலயும் கம்மி பண்ணிட்டு இதுலயும் கம்மி பண்ணா மேக்ஸிமம் 200 இன்சூரன்ஸ் போடலே ஒரு 3,500 4,000 வந்துரும். ஓகே ப்ரோ, அடுத்து இருக்குது R15 தானே? R15ல பாத்தீங்கன்னா V3 ப்ளூ கலர் வேரியன்ட் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா 2020 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ப்ரோ. 1,45,000 கோட் பண்றேன். நெகோஷியபிள் தான் ப்ரோ. அதே பாத்தீங்கன்னா அதுவும் V3 மேட் பிளாக் ப்ரோ. அது 2019 மாடல் தான். அதான் பாத்தீங்கன்னா 1,45,000 தான் கோட் பண்றேன். ஆனா இத்தனைக்கும் இது ப்ளூவோட உங்களுக்கு 1 year கம்மியான வண்டி. உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பக்காவா இருக்கும். சோ அதனால அந்த பிரைஸ் நெகோஷியபிள் தான். நெகோஷியபிள் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, அடுத்து இது ராயல் என்ஃபீல்ட். இது என்ன மாடல் ப்ரோ? ப்ரோ ராயல் என்ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா இது 2000 தண்டர்பேட். இது தண்டர்பேட்ல ஒயிட் கலர்லயே மோஸ்ட்லி நம்ம கிட்ட 2 வண்டி இருக்கு. ரெட் கலர் ஒரு வண்டி இருக்கு ப்ரோ. லோ பட்ஜெட் பாத்தீங்கன்னா மேட் பிளாக்கும் நம்ம கிட்ட ஒன்னு இருக்கு ப்ரோ. தண்டர்பேட்லயே. ஆமா, இது ஃபுல்லா இப்போ ஷோரூம் சொல்றீங்க. அந்த நீங்க சொல்ற பைக்ல குடோன் அந்த மாதிரி இருக்குமா? மேக்ஸிமம் நம்ம பேக் சைடு தான் இருக்கு. நம்ம கிட்ட குடோன்ல பாத்தீங்கன்னா ஒரு KTMனா ஒரு 10-15 வண்டி கிட்ட ஸ்டாக் எப்பயுமே அவைலபிள் இருக்கும் குடோன்ல. கஸ்டமர் வந்து பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ப்ரோ மேக்ஸிமம் நீ V3ன்னு வந்தாலும் ஒரு 10 வண்டி காட்டுவோம் ப்ரோ. 10 வண்டி காட்டுவோம். ஓகே, கஸ்டமர் வந்து உங்களுக்கு காமிச்சிருங்க, ஷோ பண்ணிருக்கோம். ஓகே ப்ரோ, இது என்ன ரேட் ப்ரோ? நீங்க லோ பட்ஜெட்னு சொன்னீங்க, என்ன ரேட்ல இருந்து வரும்? தண்டர்பேட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1,05,000ல இருந்து நம்ம கிட்ட தண்டர்பேட் இருக்கு ப்ரோ. 2017 மாடல் நான் சொல்றேன், ரொம்ப ஓல்டு இல்ல, 17 மாடல் சொல்றேன். இது என்ன மாடல் சொன்னீங்க? இது என்ன ரேட்? இது 2019 மாடல் 18 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ப்ரோ. இது
இது பார்த்தீங்கன்னா 1,40,000 கோட் பண்ணுறேன். ஆமாம். அடுத்து இருக்குது ராயல் என்ஃபீல்டு இன்ட்ரெஸ்டாக இது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டார் வேரியன்ட் ப்ரோ. டபுள் கலர் இது, பிளாக் வித் ரெட் வரும். வண்டி 2020 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ப்ரோ. 2,60,000 கோட் பண்ணுறேன் ப்ரோ. அது ஓகே ப்ரோ. உங்க பைக்ல மேக்ஸிமம் சிங்கிள் ஓனரா தான் இருக்குமா இல்ல எக்ஸ்ட்ரா ஓனர் வந்திருக்க பைக்? மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் தான் ப்ரோ இருக்கும். ரேர் செகண்ட் ஓனர்லாம் வருது உங்களுக்கு, ரேராக வரும் செகண்ட் ஓனரில். ஓகே ப்ரோ. அடுத்து ஒரு புல்லட் இருக்கு. கிளாசிக்ல பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வேரியன்ட் கிளாசிக் 350 இது. இது பார்த்தீங்கன்னா 2015 மாடல் சிங்கிள் ஓனர் வேரியன்ட் தான் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா 2016 அது சிங்கிள் ஓனர். 1,30,000 கோட் பண்றேன் ப்ரோ. அது 1,30,000. ஆமா. ஓகே ப்ரோ. இது நீங்க சொல்றது இது ஃபைனல் ஃபிக்ஸ்ட் கிடையாது. ஃபிக்ஸ்ட் இல்ல ப்ரோ, நெகோஷியபிள் தான் ப்ரோ. ஓகே. இப்போ அடுத்து KTMல அது என்ன பைக்? KTMல இது பாத்தீங்கன்னா டியூக் 200 ப்ரோ, ஆரஞ்சு கலர் வேரியன்ட். ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா 1,65,000 கோட் பண்றேன் ப்ரோ. 1,65,000. ஆமா, 1,65,000 பண்ணலாம் ஃபைனலா வண்டி. அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். ஆமா. ஓகே. ஓகே ப்ரோ. இப்போ இந்த மாதிரி பெரிய பைக்லாம் எடுக்கும்போது கம்ப்ளைண்ட் வைஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்குமா ப்ரோ? அந்த மாதிரி கவலைப்பட தேவை இருக்காதா ப்ரோ? மேக்ஸிமம் பெரிய வண்டின்னு போனீங்கன்னா உங்களுக்கு மேஜர் இஷ்யூலாம் எதுவுமே இருக்காது. ஓகே ஓகே. மேஜர் இஷ்யூ எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. நீங்க எந்த வண்டி எடுத்தாலும், ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம புது வண்டி எடுத்தாலே ஒரு 400 கிலோமீட்டர் நம்ம ஜென்ரல் சர்வீஸ் விடுறோம். ஓகே. ஆமா கண்டிப்பா. அதை கம்பல்சரி நம்ம சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். எடுத்து கம்பல்சரி ஜெனரல் சர்வீஸ் மட்டும். ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓனர்ன்ற செகண்ட் ஓனர் நீங்க எடுக்கிறப்ப செகண்ட் ஓனர்ன்ற பட்சம் ஃபர்ஸ்ட் ஓனர் அவங்க ஹேண்ட்லிங் தான் வண்டி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம ஹேண்ட்லிங் வரப்ப நம்ம ஆக்டிவேஷனுக்கு நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். புரியுது. ஓகே ப்ரோ. அடுத்து அந்த சைடு KTMல ஒயிட் கலர் ஒரு பைக் இருக்கு. அது என்ன மாடல்? இது பாத்தீங்கன்னா 2015 மாடல். 15. ஓகே. ஆமா, சிங்கிள் ஓனர் வண்டி தான் ப்ரோ. இது ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா 1,25,000 கோட் பண்றேன் ப்ரோ. 1,25,000. ஆமா. ஓகே ஓகே ப்ரோ. அடுத்து இருக்க பைக் இது பக்கத்துல பாத்தீங்கன்னா டியூக் 250 பிளாக் வித் ஆரஞ்சு ப்ரோ. இது அது வெறும் 13,000 தான் ஓடி இருக்கும் வண்டி. ரெண்டு டயரும் 100%ல இருக்கும் ப்ரோ உங்களுக்கு. ஆமா. இதோட பிரைஸ் என்ன சொல்றீங்க? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,80,000 கோட் பண்றேன் ப்ரோ. 1,80,000. ஆனா எதுமே நீங்க சொல்றது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் இல்ல, அது மட்டும் மறுபடியும் சொல்லிருக்கீங்க. ஆமா, ஃபிக்ஸ்ட் பிரைஸ் இல்ல ப்ரோ, நெகோஷியபிள் தான் ப்ரோ. ஓகே ஓகே. நான் பாக்குற மக்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் ஃபிக்ஸ்ட் பிரைஸா இருக்குமா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ அத மட்டும் டீடைல் சொல்றேன். அடுத்து இருக்குது NS என்ன மாடல் ப்ரோ? அது NSல பாத்தீங்க. ஆமா ப்ரோ, NSல பாத்தீங்கன்னா 200. அது NSல பொறுத்தவரைக்கும் நம்ம கிட்ட பிளாக் இருக்கு, ரெட் இருக்கு, எல்லோ இருக்கு, ஒயிட் இருக்கு ப்ரோ. 4 கலருமே அவைலபிள் இருக்கு. ஓகே ஓகே. இதுல என்ன பிரைஸ்? இது என்ன மாடல், என்ன பிரைஸ் கொடுங்க? இது என்ன மாடல் பாத்தீங்கன்னா 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ப்ரோ. அது பாத்தீங்கன்னா ஒரு 95,000 கோட் பண்றேன் ப்ரோ. 95,000. ஓகே ப்ரோ. இப்போ வீடியோ பாக்குறாங்கன்னா சென்னை சரௌண்டிங் பார்த்தாங்கன்னா நேரடியா வந்து பைக் பார்த்து வாங்க. வெளியூருக்கு பாக்குறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு EMI வசதி எல்லாம் இந்த மாதிரி பண்ணலாம். வெளியூரை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில அவங்க ரிலேஷன் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணாங்கன்னா பண்ணி தரலாம். அந்த மாதிரி பண்ணி தரலாம். அந்த மாதிரி பண்ணி தரலாம். ஓகே ஓகே. அடுத்து ஒரு RS இருக்கு ப்ரோ. அது என்ன மாடல்? RS பாத்தீங்கன்னா 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ப்ரோ. அது 1,20,000 கோட் பண்றேன் ப்ரோ. மேக்ஸிமம் கேட்க வேண்டியது எனக்கு எல்லா பைக்குமே சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளா தான் இருக்கு. மேக்ஸிமம் எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் ப்ரோ. ஓகே. அடுத்து பின்னாடி இருக்க R15 தானே, அது என்ன மாடல்? R15 பாத்தீங்கன்னா V3. இது 2018-19 ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோ. அது ஓகே. அது 1,35,000 கோட் பண்றேன். 19 மாடல் மேக்ஸிமம் 18-19 ரெஜிஸ்ட்ரேஷன்றனால தான் 1,35,000 தரேன் ப்ரோ. இதே பக்கா 19 இருந்தா 140 கிட்ட வரும். ரேட் அது டிஃபர் ஆகும். ஓகே ஓகே ப்ரோ. அடுத்து உங்களுக்கு இருக்க அந்த KTM RC தானே, அது RC தான் ப்ரோ. அதுவும் 2017 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ப்ரோ. அதுவும் 1,80,000 வரும். சென்னை வண்டிக்கும் போது அதிகமா ரேஸ் ஓடணும் அந்த மாதிரிலாம் இருக்கும், நிறைய பேர் பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, கண்டிஷனா தானே இருக்கும் பைக் எல்லாம். மேக்ஸிமம் அப்படி எதுவுமே இருக்காது. ஏன்னா நாங்களும் செக் பண்ணி தான் எடுத்துட்டு வருவேன் கஸ்டமர். ஏன்னா மேக்ஸிமம் நானும் பேமெண்ட் கொடுத்தா கஸ்டமர் இதை வாங்கிட்டு வரதுனால 100% நானும் செக் பண்ணி தான் எடுத்துட்டு வருவேன். எனக்கு ஆக்டிவேஷன் இருந்தா மட்டும் தான் வண்டி எடுப்பெல்லாம் எடுக்க மாட்டேன், வேணான்ட்டு வந்துடுவேன். ஓகே ப்ரோ. இப்போ இந்த பைக்ல காட்டுறீங்க, இன்கேஸ் அவங்க எதுவும் பைக் கொண்டு வந்து அந்த பைக்கை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு இந்த பைக் எடுக்கலாம்னு நினைக்காங்க, அவைலபிள் பண்ணி கொடுக்கலாமா? தாராளமா பண்ணலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க, நல்ல ரேட்டுக்கு பண்ணுவீங்க. ஏன்னா ரேட் வைஸ் ரொம்ப கம்மியா இருப்பாங்க, அந்த மாதிரி இதாட்டு இருக்கும். அப்படிலாம் இல்ல ப்ரோ, என் கல்ல ரேட் கேட்கிறோம். மற்ற மார்க்கெட்ல இருக்கு ப்ரோ, இங்க ஒரு 60 கடை இருக்கு, போயிட்டு தாராளமா செக் பண்ணிட்டே வரட்டும். கேட்டு வரட்டும். சூப்பர் ப்ரோ. அடுத்து உங்களுக்கு இருக்க பிளாக் R15, அது ப்ளூ கலர் தான் R15. ஆமா ப்ரோ. R15ல பாத்தீங்கன்னா அது 2019 மாடல் தான். அதுவும் 1,35,000 வரும் ப்ரோ. 1,35,000. அதுலயே பாத்தீங்கன்னா பக்கத்துல சில்வர் கலர் இருக்கும். ஓகே. ஆமா. R15M ப்ரோ. அது 2022 மாடல். மேக்ஸிமம் அது ஒரு 1 இயர் வண்டி ப்ரோ. 1 இயர் 22. ஆமா 23 தான். 1 இயர் தான் ஆகுது. 1 இயர் தான் ஆகுது கரெக்டா. 9 மந்த் மோஸ்ட்லி 10 மந்த் இருக்கும் ப்ரோ. அது அதோட பிரைஸ் என்ன கோட் பண்ணிருக்கீங்க? அது வெறும் 8,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு.
எம்எல்ஏ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 வேரியன்ட் இருக்கு ப்ரோ. V4ல ஒண்ணு இருக்கு. V4 அந்த ப்ளூ அண்ட் வரும் பாத்தீங்களா, ப்ளூ கலர்ல வரும் பாத்தீங்களா ஒண்ணு. ஆமா ஆமா V4 அதுவும் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட சில்வரும் ஸ்டாக் ஆகுது. ஆமா. இப்போ இது என்ன ரேட் இருக்கும்? இது பாத்தீங்கன்னா 1,70,000 வரும். ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 235 வருது ப்ரோ. சம்திங் 235. அது 170 க்கு நீங்க கொடுத்துறீங்க. ஆமா, வெறும் 10 month old. சூப்பர் சூப்பர். வெறும் 8 கிலோமீட்டர் 8,000 தான் ஓடி இருக்கும் வண்டி. ஓகே. அடுத்து இருக்க பைக் அது என்ன பைக்? அடுத்து இருக்கு பாத்தீங்கன்னா அதுவும் டியூக் 200 ஒயிட் கலர் வேரியன்ட். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,45,000 வரும் ப்ரோ. 1,45,000. ஓகே சூப்பர். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பைக்ல சொல்றேன் எம்டில உங்ககிட்ட அவைலபிள் இருக்குமா ப்ரோ? எம்டி கேட்டானே பண்ணி கொடுங்க. எம்டி இருக்கு ப்ரோ. இப்போதைக்கு எம்டிலனா ஒரு 4 வண்டி இருக்கு ப்ரோ. 4 வண்டி உங்ககிட்ட? 4மே இருக்கு ப்ரோ. கையில இருக்கு ப்ரோ. சூப்பர். அடுத்து அங்க ஒரு வண்டி இருக்கு ப்ரோ. அது என்ன பைக்? RC200 பாத்தீங்கன்னா அது 2017 மாடல். அது 1,70,000 தான் ப்ரோ வரும். 2017 1,70,000. இப்போ நம்ம 17 1,80,000ல பார்த்தோம். அது 1,70,000 வரும். ஓகே சார். ஆனா அது ஃபிக்ஸட் கிடையாதுல்ல நீங்க சொல்ற ரேட்டும்? அந்த வண்டி அது ஃபிக்ஸட் தான் ப்ரோ. ஆனா குவாலிட்டி உங்களுக்கு டிஃபரெண்ட் ஆகும் ப்ரோ வண்டி. ஓகே ஓகே. அந்த மாதிரி அது இன்ஜின் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். எல்லா வண்டியும் மேக்ஸிமம் இன்ஜின் நல்லா இருக்கும். அவுட்லுக் சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி இருக்கு. அது மத்தபடி இன்ஜின்லாம் உங்களுக்கு எந்தமே ஃபால்ட் இருக்காது. அவுட்லுக்கும் சரி எல்லாம் பாக்கும்போது நல்லா தான் இருக்கு எல்லா பைக்லயுமே. ஓகே ப்ரோ. அடுத்து இருக்கிறது NS தானே? அடுத்து இருக்கிறது NS தான் ப்ரோ. அது NS பாத்தீங்கன்னா 2019 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ப்ரோ. அது 1 lakh கோட் பண்றேன் ப்ரோ. 1 lakh. ஆமா. ஓகே ப்ரோ. அடுத்து நிறைய பேர் விரும்பி கேட்ட பைக் எம்டி நம்ம சேனல்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம மைலேஜ் கொடுத்த பைக்கும் போக ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கும் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு பைக் அந்த பைக் என்ன மாடல் ரேட்? எம்டி பாத்தீங்கன்னா அது 2020 மாடல். ஓகே. சிங்கிள் ஓனர் வேரியன்ட் தான் ப்ரோ. அது பாத்தீங்கன்னா 1,45,000 கோட் பண்றேன். வண்டி நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும். நீங்க ஓட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேட்டரி வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். அது அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கும் வண்டி. ஃபர்ஸ்ட்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் வண்டி. அது ஓகே. வண்டி அதுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். ஃபீல் பண்ணி நீங்களே ஓட்டி நீங்களே ஃபீல் பண்ணி சொல்றீங்க அது எப்படி இருக்கு அப்படிங்கறது. மேக்ஸிமம் நான் ஓட்டின ஒரு 3 வீக் கிட்ட வச்சு ஓட்டின வண்டி அந்த அளவுக்கு கிளாஸா இருக்கும் அது ஓட்டுறதுக்கு. கண்டிப்பா அது நிறைய பேர் விரும்பி கேட்டிருந்தாங்க. அந்த பைக் கண்டிப்பா மக்களுக்கு யூஸ் ஆகும் தான் நினைக்கிறேன் வீடியோ பார்க்குற மக்களுக்கு. அடுத்து டாமினார் ஒன்று வச்சிருக்கீங்க ப்ரோ. அது என்ன மாடல்? டாமினார் பாத்தீங்கன்னா 2019 மாடல். அது 19. ஓகே. சிங்கிள் ஓனர் வேரியன்ட் தான் ப்ரோ. அது பாத்தீங்கன்னா 1,35,000 வரும் ப்ரோ. மேக்ஸிமம் எல்லாமே சிங்கிள் ஓனர் தான். அதுல தான் வச்சிருக்காங்க. கேட்கவே வேணும்னு அவசியமே இருக்காது ப்ரோ. எதுவுமே கேட்கவே வேணாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. பைக் எடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ்ல இருக்கு. இப்போ செல்லான்ல சில பேருக்கு செல்லான் போட்டுருப்பாங்க, ஃபைன் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே இது பண்ணி தான் ப்ரோ கிளியர் பண்ணி தான் ப்ரோ வரும். ஓகே ஓகே ப்ரோ. நீங்க மேக்ஸிமம் ஃபினான்ஸ்ன்ற பட்சம் போனீங்கன்னா இப்போ 1 lakh ஃபினான்ஸ் போடுறீங்க. இப்போ 10,000 கேஸ் இருக்குன்னா எனக்கு 90,000 தான் எனக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஓகே ஓகே. 10,000 லெஸ் ஆயிடும். அடுத்து தண்டர்பேர்ட் தானே அது? ஆமா ப்ரோ. தண்டர்பேர்ட் பாத்தீங்கன்னா 2017 மாடல் சிங்கிள் ஓனர் வேரியன்ட் தான் ப்ரோ. அது இருக்கிறதுலயே டாப்பா இருக்கும் ப்ரோ. அந்த 17 மாடல்ல செம்ம கிளாஸா இருக்கும் வண்டி. ஓகே ஓகே. அந்த அளவுக்கு நீங்க சூப்பரா இருக்கும். டயர்ல இருந்து அவுட்லுக்ல இருந்து எல்லாமே நீட்டா இருக்கும். ஆமா, எடுத்தீங்கன்னா எந்த இதுமே இல்லை. உங்களுக்கு ஹேண்டில் பேர் முதல் கொண்டு மாத்திருப்பாங்க கஸ்டமர். நீட்டா எல்லாம் செஞ்சு கஸ்டமைஸ் பண்ணி போட்டுருப்பாங்க, ஆல்டர் பண்ணி போட்டுருப்பாங்க. உங்களுக்கு சீட் கவரும் ஆல்டர் பண்ணி லெதர்ல போட்டுருப்பாங்க. ஓகே. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சீட் கவரும். உங்களுக்கு இன்ஜின் கிட்ட ரஸ்ட், வண்டி ரஸ்ட் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வண்டி அவ்வளவு நீட்டா இருக்கும். ஓகே. சென்னை பைக்ல பாத்தீங்கன்னா அதிகமா ரஸ்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நீங்க ரஸ்ட் சொல்லும்போது அது ஞாபகம் வருது. அந்த மாதிரி நிறைய பேர் பயப்படுவாங்க, வெளியூர்ல இருந்து எடுக்குவாங்க. அந்த மாதிரிலாம் எப்படி ப்ரோ? சென்னை பைக் ரஸ்ட் ஆகும்னா ரஷ்லாம் ப்ரோ மேக்ஸிமம் எப்படி சொல்ற ரஷ்ட் ஆகும்னா இப்போ நம்ம பீச் ஒட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பைக் மட்டும் தான் ரஷ்ட் ஆகும். ஓகே ஓகே. மேக்ஸிமம் எல்லா பைக்கும் ரஷ்ட் ஆகாது. ஓகே. அதுவும் நீங்க உங்க ஷோரூம்ல எடுத்தா பார்த்து தான் நீங்க எடுத்து கொடுப்பீங்க. அதுல இஷ்யூ இருக்காதுல்ல. நம்ம ஷோரூம்ல வந்து எந்த வண்டியுமே ரஷ் அந்த வண்டி டென்ட் ஆகி அதெல்லாம் எதுவுமே வண்டி நீட்டா இருக்கும். அப்படி இருந்தாலும் அதை கியூர் பண்ணி தான் ப்ரோ வண்டியை வச்சிருக்கோம். சேல் பண்ணுவீங்க. சூப்பர் ப்ரோ. அடுத்து R15 சொல்லலாமா? இது நம்ம R15 பாத்தீங்கன்னா 2017 மாடல் சிங்கிள் ஓனர் வேரியன்ட் தான் ப்ரோ. அது ஆமா சிங்கிள் ஓனர் தான். V2 இது. V2லயே போயினா நம்ம ரெண்டு வண்டி இருக்கு ப்ரோ இப்போதைக்கு ஸ்டாக்லி. சேம் கலர்ல ஸ்பெஷல் எடிஷன். இது கிரே வித் ஆரஞ்ச். இது 1,80,000 85,000 வரும் ப்ரோ. 85,000 வரும். ஓகே. ஆனா ஃபிக்ஸட் நீங்க சொல்றது கண்டிப்பா வந்து ஃபிக்ஸட் இல்ல ப்ரோ. அது எல்லாமே நெகோஷியபிள் ஒண்ணி தான். நீங்க வந்து நெகோஷியபிள் பண்ணி எடுத்துட்டு போலாம். ஓகே ப்ரோ. அடிக்கடி ஏன் கேக்குறேன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் மக்களுக்கு புரியணுமே அப்படிங்கறதுக்காக தான் நான் கேள்வி அடிக்கடி கேட்கிறேன். ஓகே ப்ரோ. ஆமா ப்ரோ. RS200ல ரெட் கலர் வேரியன்ட் இது. இது பாத்தீங்கன்னா 2019 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ப்ரோ. 1,25,000 கோட் பண்றேன் ப்ரோ. 1,25,000. ஆமா ஆமா சிங்கிள் ஓனர். நீங்க எதுமே ரெண்டு ஓனர் சொல்லவே இல்ல. எல்லா பைக்கும் சிங்கிள் ஓனர் தான் சொல்றீங்க. மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் தான் ப்ரோ இருக்கும் நம்ம கிட்ட. டபுள் ஓனரே இருக்காது. ஓகே. ஃபுல் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மக்களுக்கு. எல்லா பைக்கும் உங்க ஷோரூம்ல இருக்குது. கண்டிப்பா மக்கள் பாக்குற மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. கான்டாக்ட் நம்பர் எதுவும் சொல்லிரலாம் ப்ரோ. வீடியோ சொல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துடலாம். கண்டிப்பா கொடுத்துறேன் ப்ரோ. ஓகே.
ஓகே ப்ரோ ரொம்ப தேங்க்யூ ப்ரோ ஓகே ப்ரோ